கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் இப்பொழுது பேச விழையும் தலைப்பு வாழ்வில் துன்பங்களை எவ்வாறு எதிர்கொள்வது. வாழ்க்கையில் துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. துன்பங்கள் சகஜம். வள்ளுவன் கூறுகிறான், இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இலன். இன்பம் விழையான், இன்பத்தை விரும்பாதவன், இடும்பை இயல்பு என்பான், துன்பம் சகஜம் என்று கூறுகின்றவன், இவனுக்கு துன்பமே வராதுன்றான். துன்பமே இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில துன்பம் வர்றது சகஜங்க. இன்பமும் வேண்டாம், துன்பம் சகஜம். எவன் ஒருத்தன் இதை தைரியமாக கூறுகின்றானோ அவனை வாழ்வில் துன்பங்கள் அணுகாது என்று வள்ளுவன் கூறுகின்றான். அப்போ துன்பங்கள் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? துன்பங்கள் அல்லது கஷ்டங்கள் வந்ததுன்னா நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, கஷ்டத்தை விட்டு ஓடி விடுவது, பயந்து ஓடியே போயிடுறோம். இன்னொன்னு, கஷ்டத்தை எதிர்த்து போராடுவது. அதாவது ஃபைட் ஆர் ஃபிளைட் டெக்னிக். ஃபைட்டுன்னா எதிர்த்து போராடுதல், ஃபிளைட்டுன்னா ஃபிளைட்டை பிடிச்சி பறந்து போயிடுறது. இந்த கஷ்டத்தை கண்டா ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு. கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடுவதால் கஷ்டங்கள் நம்மை விட்டு போகாது. இது சத்தியமான உண்மை. நம்ம அமெரிக்காவில் இருக்கலாம், நியூயார்க்கில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், சவுதியில் இருக்கலாம், எந்த நாட்டுக்காரங்களாக வேணா இருக்கலாம். ஆனால் எந்த நாட்டுக்காரனுக்கும் கஷ்டம் வரும். கஷ்டமே அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு கஷ்டம் வராது, இந்தியாவில் இருக்கிறவனுக்கு தான் கஷ்டம் வரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் உயர்வு என்று ஒன்று இருந்தால் தாழ்வு என்று ஒன்று உண்டு. சுகம் என்ற ஒன்று இருந்தால் துக்கம் என்ற ஒன்று இருக்கும். மகிழ்ச்சி என்ற ஒன்று இருந்தால் அழுகை என்று ஒன்று இருக்கும். அதாவது வாழ்க்கையில் எல்லாமே இரட்டையாதாங்க இருக்கும். சூரியன் சந்திரன், மேடு பள்ளம், ஆண் பெண், இரவு பகல், எல்லாமே கலந்து கலந்து இருக்கிற மாதிரி சுகம் துக்கம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இது ஒண்ணுமே கவலையே கிடையாது. இந்த கஷ்டத்தை எப்படி போக்கணும்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கே துன்பம் விளைவிப்பர். யாருன்னா, துன்பத்தை கண்டு மனம் கலங்காமல் யார் இருக்கின்றானோ அவனுக்கு வந்த துன்பமே துன்பப்பட்டு ஓடிவிடும்ன்றான் வள்ளுவர். என்ன ஒரு அழகான ஒரு திருக்குறள். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அஃது ஒப்பது இல். துன்பம் வந்தா சிரிங்க, அந்த துன்பத்தை எதிர்கொள்ள ஒரு சக்தியை உங்களுக்கு அந்த சிரிப்பு கொடுக்குன்றான் வள்ளுவன். என்னங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி, அது பிராக்டிக்கலா முடியுமா? நிச்சயமா முடியுங்க. முடியாத ஒன்றை திருவள்ளுவன் கூறவில்லை. அதனாலதான் அவனுடைய திருக்குறள் 2000 வருஷத்துக்கு அப்புறமாவும் காலத்தை கடந்து இன்னும் மிக்க புகழுடன், அதாவது பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. முடியாதுன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. அதாவது ஆங்கிலத்தில் முடியாது என்ற வார்த்தையை இம்பாசிபிள் என்று சொல்வார்கள். அந்த இம்பாசிபிள் என்ற வார்த்தை அதை ஐ-எம், அதுல ஒரு இன்வெர்டட் கமா போட்டுட்டீங்கன்னா ஐ எம் பாசிபிள் அப்படின்னு வரும். அதாவது இம்பாசிபிள்ன்ற வார்த்தைய போட்டோம்னா பாதியா பிரிச்சோம்னா ஐ எம் பாசிபிள். அதாவது என்னன்னா, முடியாது என்ற ஆங்கில சொல்லிலேயே என்னால் முடியும் என்ற வார்த்தை மறைந்திருக்கிறது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? வாழ்வில் முடியாது என்பது கிடையவே கிடையாது. கஷ்டங்களை கடந்து செல்லணும்னா கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். வாட் மஸ்ட் பி ஃபேஸ்ட் மஸ்ட் பி ஃபேஸ்ட். ஃபியர்னா ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ் அப்படின்னுதான் ஆங்கிலத்தில் பழமொழி. எதையும் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்றதுக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, அதாவது ஃபெய்த். ஆண்டவனிடம் நம்பிக்கை. தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலது. தனக்கு ஒப்புமை இல்லாத இறைவனுடைய திருவடியை பணிந்தவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு மனக்கவலை போக்குவது கஷ்டம். ஆங்கிலத்துல ஃபெய்த்னா FAITH, அதுதான் ஃபெய்த். ஃபெய்த்னா நம்பிக்கைன்னு சொல்வார்கள். அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, face anything in trusting him. அதாவது எல்லாம் வல்ல இறைவனின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு எதையும் ஃபேஸ் பண்ணு, எதையும் எதிர்கொள்ளு, அது பேர் தான் ஃபெய்த். இந்த ஒரு தன்னம்பிக்கையுடன் இறைவனின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு
எந்த கஷ்டத்தையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சலோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம் வாழ்வு நம் கையில். நிச்சயமா நம் வாழ்வு நம் கையில் தாங்க, அடுத்தவங்க கையில கிடையவே கிடையாது. எல்லாவற்றிற்கும் நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். அதாவது பசுமரத்தாணி மாதிரி நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு நான் தான் பொறுப்புன்ற எண்ணம் வந்து கஷ்டத்தை நாம் எதிர்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கஷ்டம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அதுக்கு ஒன்றும் தெர் இஸ் நோ டவுட் ஆன் தட். அதனால கஷ்டங்களை எதிர்கொள்வோம், கஷ்டங்களை கண்டு ஓடக்கூடாது. கஷ்டங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியார் சொல்றார். அவருடைய இந்த பாடல் அடிக்கடி பாடும் பொழுதே அந்த பயம் என்பது மனிதனை விட்டு அகன்று விடுகிறது. பயத்திலேயே பெரிய பயம் மரண பயம். அந்த மரண பயத்தையே நம்மளால தோக்கடிக்க முடியும்னா இறைவனுடைய அருளால மற்ற பயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை, இடையில் நடப்பதை பற்றி நமக்கு என்ன கவலை, எல்லாம் அவன் இருக்கான், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நம் வாழ்வு நம் கையில் என்ற எண்ணத்துடன் ஒரு பொறுப்பு உணர்வுடன் எல்லாவற்றிற்கும் நாம் பொறுப்பெடுத்தால் ஆட்டோமேட்டிக்காங்க நத்திங் கேன் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் கெட்டிங் சக்சஸ். நம் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வரும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.